ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஆ நான் மணிகண்டன் காக்கா முட்டை மணிகண்டனுடைய குற்றமே தண்டனை அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தேன். அதாவது மிடில் கிளாஸ்ல வேலைக்கு போனா தான் வருமானம், சாப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன். அவனுக்கு பார்வை குறைபாடு இருக்கு. ஒரு குற்றச்செயல அவன் பார்த்துட்டான். ஸோ, அந்த குற்றச்செயல் மூலமா தனக்கு ஏதாவது வருமானம் கிடைக்குமா அப்படிங்கிறத பத்தி சுயநலமா யோசிக்கிறான். அதாவது பார்வை குறைபாடு இருக்கிறத சரி பண்றதுக்கு, ஆப்ரேஷன் பண்றதுக்கு அவனுக்கு பணம் தேவைப்படுது. ஒரு குற்றத்த அவன் பார்த்துட்டான். அது மூலமா தனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு அவன் பார்க்கறது தான் அந்த படத்தோட கதை. கிளைமாக்ஸில் நிறைய ட்விஸ்ட் எல்லாமே வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த படம் பார்க்கும்போது எனக்கு பொன்னியின் செல்வன் ஞாபகம் வந்துச்சு. பொன்னியின் செல்வன்னா மணிரத்னத்தோடது, கல்கியோடதெல்லாம் கிடையாதுங்க. மொழி அபியும் நானும் டைரக்டர் ராதாமோகனுடைய பொன்னியின் செல்வன். ரொம்ப அழகான படம். சரியாக போகலை அப்படின்னாலும் அந்த படம் உண்மையிலே மனசுக்கு நெருக்கமான படம். ஏஎம் ரத்னம் எடுத்த படங்கள்லேயே ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் எடுத்த படம் அதுதான். அந்த படத்தோட அந்த படமும் இதே மாதிரி தான். ஆனால் குற்றமே தண்டனை வந்து பார்த்திங்கன்னா கிளைமாக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லராக மாற்றிருப்பாங்க. பட் இது வந்து ஒட்டுமொத்தமாகவே அந்த பொன்னியின் செல்வனுடைய கனவுகளை நோக்கி தான் படம் இருக்கும். பொன்னியின் செல்வன்னா ஹீரோவோட அம்மா பேர் பொன்னியின், அவங்களோட பையன் செல்வன், அப்படி தான் எடுத்துக்கணும். அதாக ரவிகிருஷ்ணா 7G ரெயின்போ காலனி ரவிகிருஷ்ணா நடிச்சிருக்கக்கூடிய ஒரு படம். ரேவதி வந்து பொன்னி கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களில் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இன்றைக்கி லைவில் கூட சொல்லியிருந்தேன். ராம் ஜானும் நான் பார்த்துருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த படம் தாங்க. என்ன சொல்கிறது, சின்ன வயசில் வெந்நீர் பட்டு ஒரு பக்கம் முகம் ஃபுல்லாக தழும்பான ஹீரோ. சின்ன குடும்பம், வேலைக்கு போயிட்டு ஒரு ஃபேக்ட்ரி போயிட்டு அந்த வருமானத்தை வச்சு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்னதாக டீ காஃபி கொடுக்குறது, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள், மறக்காமல் பிச்சை போடுறது, அக்கா குழந்தைகளை அப்படி பார்த்துக்கிறது, அக்காவை அப்படி பார்த்துக்கிறது, ஒரு பழைய காலத்து ஒரு தோழி கூட சண்டை போட்டுக்கிட்டு வாழ்க்கையை ரொம்ப அழகாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாலும் தனக்கு வந்து ஒரு தழும்பு இருக்குது. அதனால அவனுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் குறைஞ்சே இருக்குது. அது அவன் உணர்றான். அதனாலேயே நிறைய இடங்களுக்கு ஒரு பஸ்ஸில் போனால் நம்மளை யாராவது கிண்டலாக பார்த்துருவாங்களோ, யோசிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு பஸ்ஸில் கூட போகாமல் சைக்கிள் அழுத்திட்டு போவோம். இந்த மாதிரியே இருக்கிறவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஐடியா கொடுக்குறேன். அப்படி நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடலாம்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணினாலும் உனக்கு பேசலாம் சரியாயிடும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போய் பார்ப்போம், என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு போய் கேட்குறான். அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் செலவாகும்னு சொன்னாங்க. இந்த படம் 2004 2005 வந்த சமயத்தில் வந்த படம். ஸோ அப்போ 1,50,000 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். 1,50,000 ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையை மாறும். எப்படியாவது நம்ம அந்த தேமெல்லாம் மாற்றிட்டு நம்மளும் மற்றவங்க மாதிரி அழகாக நீட்டாக டீசெண்டாக மற்றவங்க முகம் சுளிக்காத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்க ஆரம்பிப்பான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக, எல்லார்ட்டையும் சிரித்த முகமாக, எல்லார்ட்டையும் பாசமாக, நட்பாக, காதலாக பேசிகிட்டு இருந்தாலும் டக்குன்னு வேறு ஒரு முகத்துக்கு மாறுறோம். ரொம்ப சீரியஸாக இருக்கான், ரொம்ப சின்சியராக இருக்கான், ரொம்ப சிக்கனமாக இருக்கான், ரொம்ப கஞ்சனாக இருக்கான், ரொம்ப சுயநலமாக இருக்கான். எல்லா வகையிலுமே மற்றவங்களை காயப்படுத்துறதை பற்றி அவன் கவலையே படல. நான் வாழ்நாள் ஃபுல்லாக காயப்பட்டுக்கிட்டே இருக்கேன், என்னை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறீங்க, நான் எதுக்கு மற்றவங்களை பற்றி கவலைப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே அவன் போயிடுறான். அது சரி தப்பு அப்படிங்கிற விமர்சனத்தை தாண்டி அவன் எல்லா செலவுகளையும் குறைச்சிட்டு பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறான். எப்படியாவது நாம் ஆப்ரேஷன் பண்ணி நம்மளுடைய முகம் மற்றவங்கள மாதிரி ஆகிடாதா அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறான். பட் அப்படி நடந்துச்சா அப்படிங்கிறது தான் அன்றைக்கி வைக்கக்கூடிய கிளைமேக்ஸ். படம் பார்க்கணுன்னு எல்லோரும் ஆசைப்பட்றேன், அதனால நான் சொல்லலை. அது என்னென்னா எப்படி சொன்னாலும் தப்பு கிடையாது. இன்றைக்கி எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடும். அவங்க அம்மா தவறிடுவாங்க. தவறின பிறகு அவன் பொண்ணி தவறிட்ட பிறகு அவங்க ரியலைஸ் பண்ணுவான். ரியலைஸ் பண்ணுறதை விட என் அம்மா என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக எந்த முகத்தை பார்த்து ரசித்தாங்களோ அந்த முகத்தோடய என்னுடைய வாழ்நாளை கழிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான். அப்படி தான் கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாங்க. மனித உணர்வுகள், மனுஷங்களை நம்ம வந்து உருவத்தை வச்சு நம்ம கணக்கிடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தாலும் எல்லாத்தையுமே பாசிட்டிவ் நோட்லேயே பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக பிரகாஷ் ராஜ் பேசக்கூடிய வாழ்வியல் சம்மந்தப்பட்டது, சின்ன சின்ன நக்கல் நையாண்டிகள், கொஞ்சம் எல்லை தாண்டுதல் எல்லாமே இருந்தாலும் அவர் பேசுகிறது எல்லாமே யதார்த்தமாக இருக்கும். ரவிகிருஷ்ணாவோட என்னோட ஃபேமஸ் டைலாக், அவனை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க சின்ன பசங்க எல்லாரும், ஆஃப் பாயில் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், பெத்தர்றாங்க வளர்க்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிமா. அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து யதார்த்தமான, மனசுக்கு நெருக்கமான, கலோக்கியலான வசனங்கள். ராதாமோகன் படங்கள் எப்பவுமே ஃபீல் குட் தான். அபிமானமாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், அல்ல அழகிய தீயவாக இருக்கட்டும், எல்லாமே அற்புதமான படங்கள், மனசுக்கு நெருக்கமான படங்கள், ஃபேமிலியோடு சேர்ந்து உட்காந்து பார்க்கக்கூடிய படங்கள். பட்
ஏன் பெருசா வரல அப்படிங்கிறது தெரியல. உங்கள்ல எத்தனை பேருக்கு ராதாமோகன் படங்கள் பிடிக்கும்? உங்கள்ல எத்தனை பேர் பொன்னியின் செல்வன் படத்த பார்த்துருக்கீங்க? நான் கொண்டாடி சிலாகிக்கிற அளவுக்கு அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு கல்கியின் பொன்னியின் செல்வன், மணிரத்னம் எடுத்த படம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல. எனக்கு அதுதான் நிஜம். ஏன்னா அது கல்கியோட பொன்னியின் செல்வனே கிடையாது. எனக்கு பிடிக்கல. பட் ராதாமோகனின் பொன்னியின் செல்வன் எனக்கு மனசுக்கு நெருக்கமான படம். உங்களுடைய பதில்களை, கமெண்ட்களை சொல்லுங்க. நான் காத்திருக்கேன். நன்றி.